தமிழ்நாடு அரசு பேருந்துங்கிறது வந்து ஒரு நிறுவனமாகவும் அரசு பேருந்துங்கிறது இன்னொரு நிறுவனமாகவும் கணக்கு காட்டு. அதுக்கு பண்ண உள்கட்ட சூழ்ச்சி அது. இது மொத்தமாக போக்குவரத்து தொழிலாளர்களோட பிரச்சனை முழுமையாக தீரணும். அப்படி தீர்ந்தாதான் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் போட்டத்தில் நம்மளுக்கு திருப்தி. மேகதாது அணை கட்டுறதை தடுத்துருமா? அங்கே இருக்கிற முதலமைச்சர் சொல்கிறாரு, நான் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன், நான் கட்டியே தீர்வுங்கிறாரு. இங்கே இருக்கிற முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ஒரு சினிமா தயாரிப்பாளருக்கு நீங்கள் நன்றி கடன் மாட்டீங்கன்னா வேற எப்படியாச்சும் செய்யுங்க. அதுவும் இந்த மாதிரி காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை இப்படி நம்ம வந்து இருக்கும்போது டெல்லியோட பிரதிநிதியா ஒரு கன்னடையை வைக்கிறது வந்து உங்களுக்கு எப்படி தமிழர்களுக்கு வந்து அது பயன்படும்? கரஜான காலின்னு தெரியாமையா நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க. இதே மாதிரி தானே திராவிட ஆட்சியாளர்கள் இந்த தேர்தல் வாக்குறுதின்னு ஒன்று கொடுத்துட்டு இந்த மக்களை ஏமாற்றுவாங்க. அதே தானே திருப்பி செய்யறாரு விஜய். அதுல மக்கள் வந்து தேவதூதர் வந்துட்டாரு அப்படின்னலாம் நம்பிட்டாங்கன்னு வச்சுங்க. அவர் வந்து கஜானாவிலேருந்து காசு எடுத்து மக்களுக்கு திட்டத்துக்கு கொடுக்க போறது இல்லை, அவர் சொந்த காசுலேயே கொடுக்க போறாருன்னெல்லாம் பேசுனதெல்லாம் நம்மளுக்கு காணொலியெல்லாம் பார்த்துருப்போம். கனிமொழி இது சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு அவங்களுக்கு? ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞரா ஒரு விஜய் நாராயணன் கேரளாவில் நியமிச்சிட்டாரு, ஒரு மலையாளிய. இவங்க வீட்டில் ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர், இவங்க ஒரு எம்பி எல்லாம் தெலுங்கரா இருந்தாங்களா? இவங்க வீட்டிலே இருக்க கனிமொழி எல்லாம் வந்து இந்த மாதிரி இது பண்ண வேண்டிய, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் இதை வந்து பேசுறதுக்கு இது அருகதையே கிடையாது. விஜய் வந்து செய்யறதோட 100 மடங்கு செஞ்சவங்க இவங்க. இந்த மணல் மாஃபியா பத்தி எல்லாம், இந்த ஆறுகளை பத்தி எல்லாம் மிகச்சிறந்த புத்தகங்கள்லாம் எழுதினவர், நல்ல அறிவு முதிர்ச்சின அரசியல்வாதி. அவர் தாவேக்காவுக்கு போகும்போது தாவேக்கா வந்து அவரை எப்படி அணுகுது? குஷியானந்த விட்டு கூட்டத்தில் ஒருத்தராக அவரை சேர்த்துக்குது. நாங்கள் இப்போ இவ்வளோ காலம் தன் வாழ்நாள் முழுவதும் கொள்கைன்னு இறுக்கி பிடிச்சிட்டு கடைசி காலத்தில் கொள்கையே வேண்டாம், கூட்டம் போதுன்ட்டு போய் நிற்கிற நிலைமைக்கு சீமேந்திரன் இந்த சமூகம் தள்ளிட்டேன்னு நம்மளுக்கும் வருத்தம். சீமேந்திரன் அந்த நிலைமைக்கு போயிட்டாரேன்னு நம்மளுக்கு வருத்தம். சரி, ஆனால் விஜய் தரப்பு அதை எப்படி அணுகுனுச்சுன்னு இருக்குல்ல, அது வேதனை தானே. இந்த கட்சி வந்து கூட்டணிக்கு கட்சிகளுக்கும் வாய்ப்பு கொடுக்குது அமைச்சரவை இலங்கும் போது, அது இயல்பாகவே இந்த கட்சிகள்லாம் வந்து போய் அங்கே நிற்கிறது தான். இன்னும் அவங்க இதில் சொல்லாமல் ஒன்று சொல்ல வர்றாங்க, இந்த நிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு முறை ஆட்சிக்கு வருவது அவ்வளோ ஈஸியானது இல்லைன்னு அவங்கெல்லாம் உணர்றாங்க. அதே மாதிரி விஜய்க்கும் சீமானுக்கும் தான். ஒன்று தத்துவத்தின் உச்சம், ஒன்று தத்துவமே இல்லை. ஒன்று கொள்கையோட தீவிரம், ஒன்று கொள்கைன்னா என்னன்னு தெரியாது. இப்படி இருக்குல்ல, இது ரெண்டும் மாற்று. ஓகே, தமிழ் நிலத்தில் 2 மாற்று தமிழர்களுக்கு இருந்தது. இந்த திராவிடம் போதும் திமுக, போதும் அதிமுக அந்த மக்கள் மனநிலையை இருக்கு. ஏன்னா இதை உருவாக்குனது மக்கள் மனநிலையை திராவிடம் வந்து வெல்லாதுங்கிற ஒரு நிலைமைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லாது, திராவிட தத்துவமே போதும் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நிற்க போகுது. அதுதான் நிற்குது. இதுக்கு பின்னால் வந்து இந்த இந்திய தேசியம்ங்கிற அரசியல் இருக்குல்ல, அதுலேயும் பாஜக மாதிரியான இந்துத்துவ அரசியல் வந்து இதை வந்து விரும்பும். அதாவது தன்னோட இயல்புலேயே திராவிடத்தை வீழ்த்துறதுலையும் அது விரும்பும். அதே மாதிரி தாவேக்கா மாதிரி தத்துவமே இல்லாத ஒரு கட்சி இருக்குல்ல, அதை ஏதோ ஒரு வழியில் வந்தால் நம்மளுக்கு ஈஸி எல்லாம் செய்வதுக்கு அப்படின்னு அது விரும்புறதுக்கும் வாய்ப்பு அதிகம். இப்போ காங்கிரஸும் பிஜேபி வேறு இல்லை, 2 ஒன்று தான். அது கொண்டு வரும், இது நிறைவேற்றும். இது கொண்டு வரும், அது நிறைவேற்றும். அதுக்கு வந்து வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 ஒன்று தான். காங்கிரஸும் பாஜகவும் ஒன்று, அறியாதவன் தமிழகம் வாயில மண்ணு, அதுதான் நம்மளோட இது. அதனால 2 ஒன்று தான். அதெல்லாம் வேற வருஷன்ல எல்லா கட்சியும் பேசும். ஏன்னா வேற வழியே இல்லை. இந்த நிலத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளும், இந்த நிலத்துக்கான எல்லா அரசியலையும் நாம் தமிழர் கட்சி பேசி, இந்த நாம் தமிழர் கட்சி என்னன்னா அது எல்லாருக்கும் எதிரானது, கார்பரேட்டுக்கு எதிரானது, தீயவைகள் அனைத்துக்கும் எதிரானது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அது இல்லாத அது மாதிரி ஒன்று கொண்டாடுவோம், அது மாதிரி ஒன்று கொண்டாடணும் அப்படிங்கிற அது மாதிரி ஒன்று தான் இப்போ தேவை. நீங்கள் தேவையில்லைங்க. தமிழ்நாட்டில் சீமான்கிறோட ஆட்சி தேவை, நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி தேவை, தமிழ் தேசியத்தோட தலைமை தேவை. இதுதான் இந்த நிலத்தோட அத்தனை பிரச்சனைக்கு தீர்வு. அதனால அது எங்கே போனாலும் எங்கே சுற்றி வந்தாலும் அது சீமான்ட்ட தான் வந்து நிற்கும், நாம் தமிழர் கட்சிக்கிட்ட தான் வந்து நிற்கும், அங்கே தான் வந்து நிற்கணும், வேற வழி இல்லையே.
நாங்க அப்படி பார்த்தாக்க எட்டு வழிச்சாலையை தடுத்தது யாரு? நாம் தமிழர் கட்சி தான் வழக்கு போட்டு நிறுத்தினது. பேனா சிலை வைக்கிறோம்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கும், மீனவர்கள் வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்னு எதிர்த்து நின்று போராடி வென்றது வந்து நாம் தமிழர் கட்சி தான். குடமுழுக்கு வந்து தஞ்சாவூர்லையும் தமிழில் தான் ஓதணும்னு வழக்கு போட்டு வென்றது நாம் தமிழர் கட்சி தான். அதே மாதிரி இப்போ திருப்பரங்குன்றத்தில் திருச்செந்தூரில் வந்து குடமுழுக்கில் வந்து தமிழ் தான் வந்து தலைமையில் இருக்கணும், அப்படி இல்லாட்டினா நாங்கள் தனியாக பண்ணுவோம்னு சொன்னோம். அங்கே வந்தது நாங்கள் வந்து களத்தில் அதிகாரத்துக்கு வந்து தான் நாங்கள் வந்து நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய திருமுருகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போதைய தமிழ் தேசிய அரசியல் சூழல் குறித்தும் நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் குறித்துமே பேசுவோம். அண்ணே வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. உங்களை வந்து நேர்காணல் எடுக்கணும் அப்படிங்கிற நீண்ட நாள் ஆசை இப்போது நிறைவேறிடுச்சு. ஸோ இப்போதைய தமிழ் தேசிய அரசியல் சூழல் வந்து முந்தைய விட இப்போது இன்னும் கடினமான நிலையாக மாறுகிறதா? ஏன்னா ஒரு பக்கம் தாவேகா ஜெயிச்சிருச்சு. தாவேகா ஜெயிச்ச பிறகு திமுகவுடைய அந்த ஒரு ரோலும் வந்து கம்மியாகுது. அது மாதிரி நாம் தமிழருடைய ரோலும் கம்மியாகுதுன்ற பேச்சு வருது. ஆமாம், அது வந்து பொதுவான பார்வையில் அப்படி இருக்கலாம். ஏன்னா அரசியல் வியாதிகள், அரசியல் வியாபாரிகள்லாம் ஒரு பக்கமாக ஓடி கும்பலாக சேரும் பொழுது நம்மளுக்கு எப்படி தோணும்னா, ஒருவேளை தத்துவமாக அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பின்னடைவு அப்படின்னு தோணலாம். அது இயல்பு தானே. ஓகே. ஆனால் எப்பயுமே இந்த அரசியல் வியாதி அரசியல் வியாபாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க எங்கே போய் சேர்றாங்களோ அங்குதான் கேடு அதிகமாக வரும். அது வந்து வெறும் கேடு வந்து அந்த கட்சிக்கு மட்டும் நிற்காது, சரி, அது தமிழர் நிலத்துக்கே அது வந்து சேரும். இது ஒரு பெரிய பின்னடைவு தான் வந்து தமிழர்களுக்கும் தமிழ் நிலத்துக்கும் இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கும். ஏன்னா நம்மளோட கனவு வந்து இவ்வளோ பெரிய ஆண்டுகாலமாக திராவிடம் ஆட்சி செஞ்சு ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம். அதை எதிர்த்து நம்ம வந்து பலம் கொண்டு அதிகாரத்தை கொண்டு வரணும், தமிழ் தேசிய அதிகாரத்தை கொண்டு வரணும்னு நினைக்கும் போது இப்போ மீண்டும் எதுவுமே இல்லாமல், தத்துவமே இல்லாமல் ஒரு கூட்டம் வந்துன்னு ஒரு சலம்புறது, அந்த சலம்புல பார்த்துட்டு இந்த வியாபாரிகள், அரசியல் வியாபாரிகளும் வியாதிகளும் ஓடி போய் நிற்கிறது அப்படிங்கும்போது அப்படி ஒரு தோற்றம் வர்றதுக்கு உண்மைதான். ஆனால் அந்த தோற்றம் வந்து நிலையானது இல்லை. அது வந்து சும்மா கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும். இல்லை, தத்துவம் இல்லைன்னா கூட இப்போ விஜய் அரசு என்ன செய்யுதுன்னா, இப்போ தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு இருந்தது ஏற்கனவே. அப்புறம் திமுக ஆட்சியில வெறும் அரசு போக்குவரத்து கழகம்னு மாறிச்சு. இப்போ விஜய் ஆட்சி தமிழ்நாடுங்கிறத சேர்த்து நீண்ட நாளாக நாம் தமிழர் கட்சி நம்ம போராட்டினதான். நாம் தமிழர் கட்சியோட தீவிர போராட்டம் தமிழ்நாட்டை காணும் அப்படின்னு நம்ம தான் முன்னெடுத்து கொண்டு வந்து, அதுவும் எலெக்ஷன் தீவிரமான காலகட்டத்தில் கூட இதை முதன்மைப்படுத்தி நம்ம வந்து போராடி கைதான வேட்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க. கண்டிப்பா. அப்ப தமிழ்நாடு அரசு பேருந்து அப்படின்னு வர்றது வந்திருக்குல்ல, அது வந்து மகிழ்ச்சி. ஏன்னா நம்மளோட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. ஆனா நம்மளுக்கு முழுமையான போராட்ட வெற்றி கிடைக்கணும்னா என்னன்னா, இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஏன் நீக்கப்பட்டதுன்னா, இங்க வந்து போக்குவரத்து கழகத்துல வந்து நிறைய பின்னடைவை சந்திச்சிருக்கு. அது பல லட்சம் கோடி கடன்ல இருக்கு அந்த துறை. அதுல வழக்கு இருக்கு. என்னன்னா இங்க பாருங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களோட பிடித்த பணத்தை கொடுக்கலன்னெல்லாம் வழக்கு போட்டிருக்காங்க. சரி, அந்த வழக்குக்கு பதில் சொல்லும் பொழுது இந்த அரசு என்ன பண்ணுதுன்னாக்க, இது ஒரு நிறுவனம், இது தமிழ்நாடு அரசு பேருந்துங்கிறது வந்து ஒரு நிறுவனமாகவும் அரசு பேருந்துங்கிறது இன்னொரு நிறுவனமாகவும் கணக்கு காட்டுது. அதுக்கு பண்ண உட்கட்ட சூழ்ச்சி அது. இது மொத்தமா போக்குவரத்து தொழிலாளர்களோட பிரச்சனை முழுமையா தீரணும். அப்படி தீர்ந்தாதான் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு போட்டதுல நம்மளுக்கு திருப்தி. வெறும் பேர் வர்றதுனால மட்டுமே நம்ம திருப்தி அடைஞ்சிட முடியாது. அந்த துறையும் அந்த துறையில சார்ந்த தொழிலாளர்களும் நன்மையை அடையணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த முழுமையான வெற்றி கிடைக்கும். ஓகே, நான் அதுதான் சொல்ல வந்தேன். நீங்க வந்து விஜய் அரசு கொள்கையற்ற அரசு நீங்க சொன்னா கூட, அவங்க தமிழ் தேசியவாதிகளுடைய நீண்ட நாளாக அவங்க வைக்கக்கூடிய சில கோரிக்கைகளை நிறைவேறதுக்கான ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதை நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க சொன்னது போல அந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பெங்களூர்ல கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கம், கோபியா காம்பரம் அவருடைய அந்த இயக்கம் வந்து அதை முன்னெடுத்து போராட்டம் பண்ணாங்க. எங்க தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தீவிரம் முன்னெடுத்தாங்க. இப்ப அதுக்கு ஒரு பலன் கிடைச்சிச்சு. அது போட்டு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா என்ன சொல்லியிருக்காரு, மத்திய அரசு
மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கட்டும், நாங்க எடுக்கிறேன். அது ஒரு பாசிட்டிவ் சைன் சொல்லிட்டு சௌமியா அன்புமணிலாம் வந்து நன்றியெல்லாம் சொல்லி தெரிவிக்கிறாங்க விஜய்க்கு. இப்படி தமிழ் தேசியவாதிகளுடைய மேகதாது பிரச்சனைக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார். இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தானே. அந்த தீர்மானத்துக்கு இன்னைக்கு தீர்மான நகல் எரிப்பு வந்து தஞ்சாவூர்ல ஐயா மணியரசனும் நாம் தமிழர் கட்சியும் உறுப்பினர்களும் தொண்டர்களும் அதே மாதிரி விவசாயிகளும் சேர்ந்து அந்த நகலை எரிச்சிருக்கிறாங்க. ஏன் நல்ல தீர்மானம் தானே, ஒரு ஆதரிக்க வேண்டியது தானே. ஏற்கனவே நம்ம நடுவர்மன்ற இந்த மாதிரி நடுவர்மன்றம் அமைக்கிறதுனால நம்ம பட்ட பின்னடைவுகள் இருக்குல்ல, காவிரி பிரச்சனைகளை பெரும் பின்னடைவுகளை நம்ம தொடர்ந்து அடைஞ்சிருக்கோம். நீங்க பர்டிகுலரா சிறை வரைக்கும் காவிரி பிரச்சனை போயிருக்கோம். நம்ம ஒரு தஞ்சாவூர்காரன், நம்ம ஒரு விவசாயி. அதனால அந்த பின்னடைவுகள் இருக்கிறதுனால இந்த மீண்டும் போய் நானா போய் வலையில விழுறேன் அப்படின்னு இப்படி ஒரு நடுவர்மன்றத்தை அமைக்கணும்னு சொல்றத முழுதா வந்து நாம் தமிழர் கட்சியும் அதை இது பண்ணுது, எதிர்க்குது. ஐயா மணியரசன் அவரோட சார்ந்து இருக்கிற தமிழ் தேசிய பெரிய இயக்கமும் அதை முழுசா எதிர்க்குது, விவசாயிகளும் அதை எதிர்க்கிறாங்க. இல்ல இது ஏன் எதிர்க்கணும்? இப்போ நம்முடைய அரசு, நம்முடைய தமிழக அரசு தப்போ ரைட்டா அவங்க ஒரு கோரிக்கை முன்னெடுக்கிறாங்க, அதோட சேர்ந்துதான் நம்ம ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி நடுவர்மன்றம் அமைச்சு அதனால நம்ம அடைஞ்ச பின்னடைவுகள் இருக்குல்ல, சரி, அதெல்லாம் நம்ம முன்னுதாரணமா எடுத்துக்கணும்ல. அந்த முன்னுதாரணமா எடுத்துக்காம மீண்டும் அதே மாதிரி ஒண்ணு பண்றதுல ஒண்ணு பண்றதுனால உங்களுக்கு அடைய போற நன்மை என்ன? இது ஒரு அடையாள தீர்மானம். அப்ப கிட்டத்தட்ட அதுதான். இதனால வந்து நீங்க என்ன சொல்யூஷன் அடைஞ்சிரும் இந்த அரசு? மேகதாது அணை கட்டுறதை தடுத்துருமா? அங்க இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரு, நான் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன், நான் கட்டியே தீர்வுங்கிறாரு. இங்க இருக்கிற முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ஒரு எதிர்பதிலாச்சு சொல்ல மாட்டேங்கிறாருல சட்டமன்றத்துல. நான் அப்படிலாம் கட்டிட விட மாட்டேன்னு சொல்றாருல விஜய். என்ன சொன்னாரு? நம்ம அப்படிலாம் வந்து நம்மள மீறி கட்ட விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தம்பி, என்னன்னா இங்க செயல்பாட்டுல கடைசியில கொண்டாந்து நடுவர் மன்றம்னு கொண்டாந்து வைக்கிறோம். சரி, அந்த நடுவர் மன்றத்துல நம்ம ஏற்கனவே காவிரி பிரச்சனைல நடுவர் மன்றம் தானே இருந்துச்சு. அதை வந்து அந்த கர்நாடக அரசியல்வாதிகளோ ஆட்சியாளர்களோ இல்ல அங்க இருக்கிற மக்களோ அதை துளியும் மதிக்கலையே. நடுவர்மன்ற தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமா கொடுத்தாங்களா? இல்லையே. உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்கல. நீ போயா அப்படின்றாங்க. நடுவர்மன்றத்தை அமைச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுக்கு இருக்கிற அதிகபட்ச வாய்ப்பு என்ன தெரியுமா? நம்ம வந்து வழக்கு தான். வழக்குல நம்மளுக்கு வந்து நம்ம வெற்றி அடையலாம். அந்த வழக்குல கிடைக்கிற வெற்றியும் நம்ம வந்து காவிரி பிரச்சனைகள்ல உச்ச நீதிமன்ற தீர்ப்பே பல முறை மாறி இருக்கு. டிஎம்சில தண்ணி கொடுக்கறதுல அளவுல பாத்தீங்கன்னா மாறி 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 வந்துதான் நம்மளுக்கு கடைசியில வந்து கிடைச்சது. அப்புறம் அதுலயும் வந்து 10 டிஎம்சி நீங்க வந்து ஆழ்துளை கிணறு போட்டு உங்க நிலத்தடி நீர்ல எடுத்துக்கிட்டு உச்ச நீதிமன்றமே. அதனால நம்ம விவசாயம் இருந்து பார்த்தோன்னு வச்சுங்களா, அதுல கண்ணீர் கதையெல்லாம் நிறைய இருக்கு. அதனால இதை இப்படி ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்கிறோங்கிறதெல்லாம் நம்ம வந்து திருப்தி பட்டுக்க முடியாது, அதை ஏற்கவும் முடியாது. அதே சமயத்துல டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக விஜய் அவர்கள் திரு வெங்கட நாராயணா அவர்களை நியமித்திருக்கிறார். இதை எப்படி பாக்குறது நீங்களே சொல்லுங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள் இதை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அமைதியா இருக்கிறது? தமிழ்நாட்டுல தமிழர்கள் அதிகாரத்துக்கு வரணும்னு தமிழ் தேசியவாதிகள் நாங்க போராடிட்டு இருக்கோம் நீண்ட காலமா. ஏற்கனவே தெலுங்கர் கையில எல்லா அதிகாரமும் இருந்ததுன்னு தான் நம்ம பிரச்சனை. அதுக்கு மாற்றா வேணுங்கிறதா தமிழ் தேசியம் வந்தது. இப்ப கிட்டத்தட்ட இந்த தாவேக அரசுல சுத்தி இருக்கிற அத்தனை அதிகாரமும் தெலுங்கர் கையில இருக்கு. இப்ப இந்த அதிகாரம் போய் கன்னடர் கையில மாறுது. வெங்கட நாராயணன் அவர் ஒரு கன்னடரு, அவரும் ஒரு சினிமா தயாரிப்பாளரு. ஒரு சினிமா தயாரிப்பாளருக்கு நீங்க நன்றி கடன் மாட்டீங்கன்னா வேற எப்படியாச்சும் செய்யுங்க. அதுவும் இந்த மாதிரி காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை இப்படி நம்ம வந்து இருக்கும்போது டெல்லியோட பிரதிநிதியா ஒரு கன்னடரையே வைக்கிறது வந்து உங்களுக்கு எப்படி தமிழர்களுக்கு வந்து அது பயன்படும்? தமிழர்களுக்கு அது எப்படியா இருந்தாலும் விரோதமா தானே வந்து நிற்கும். ஏன் தமிழர்கள் ஆற்றல் மிகுந்த அறிவு மிகுந்த ஆள்கள் இல்லையா? நீங்க ஏன் கன்னடரை போய் தேர்ந்தெடுக்கிறீங்க? இல்ல இதுல பிரச்சனை தமிழர் கன்னடருங்கிறதுனாலதான் இல்லையா? அவருடைய துறை சார்ந்து இல்ல, அவர் என்ன துறை சார்ந்து? அப்படி ஜனநாயகன் திரைப்படத்துடைய தயாரிப்பாளர். ஜனநாயகன் திரைப்படம் தயாரிப்பாளர்னாக்கா அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம் சார்ந்தோ இல்ல நீங்க வந்து அந்த மாதிரி திரைப்பட துறை சார்ந்தோ ஏதாச்சும் பொறுப்பு கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் தமிழ்நாட்டோட டெல்லி பிரதிநிதி அப்படின்னு கொண்டு போய் நீங்க வந்து ஒரு பதவி கொடுக்குறீங்க. அதனால எவ்வளவு பெரிய பின்னடைவு வருது. அதாவது நம்மளுக்கும் கர்நாடகாவுக்கும் பிரச்சனையே இல்லை அப்படின்னா பரவாயில்ல. பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் நீண்ட காலமா. சுதந்திரத்துக்கு முன்னாடியில இருந்து காவிரி பிரச்சனை இருக்கு.
மன்னர் காலகட்டத்துல இருந்து காவிரி பிரச்சனை இருக்கு. சரி. அதுல பின்னடைவு சந்திச்சு இப்ப 3 போகம் நட்டுக்கிட்டு இருந்த நாங்கெல்லாம் 2 போகம் நடுறோம். அந்த 2 போகத்துக்கும் உத்தரவாதம் இல்லை. அப்படியே நாங்க வந்து நட்டு அதை பயிரிட்டு கொண்டு போனாக்கா அதை வாங்குறதுக்கு ஆள் இல்ல. வாங்க விட்டாலும் போனது ஆட்சியில எல்லாம் வந்து முளைக்க விட்டு பயிராக்கி அதை 1 ரூபாய்க்கு வந்து அது கடந்த ஆட்சியில, இப்ப இந்த ஆட்சியில பயிர்க்கடன் தள்ளுபடியும் அறிவிச்சிருக்கிறாரு. தம்பி, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அது எடப்பாடி பழனிசாமியே பரவாயில்ல, அவராச்சும் 22 கோடிக்கு மேல வந்து இது பண்ணாங்க. இவர் வந்து என்ன ஃபர்ஸ்ட் தேர்தல் வாக்குறுதி என்ன, 5 ஏக்கருக்கும் குறைவாக உள்ள நிலங்கள் வைத்திருக்கிற அத்தனை பேரோட கடன் தள்ளுபடி முழுமையா இது பண்ணப்படும், தள்ளுபடி செய்யப்படும்னு, இன்க்ளூடிங் நகைக்கடனும் நினைச்சிருந்தோம். பயிர்க்கடன் தாண்டி நகைக்கடனும். ஆனா இவங்க வந்து அதுலயும் நாங்க வந்து 50,000க்கு உட்பட்டது இப்ப 75,000 மாத்திருக்காங்க போராடினதுக்கு அப்புறம். அவங்களுக்கு வந்து நாங்க வந்து கடனை வந்து இது பண்ணுவோம். அதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாங்க பாதி, அதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கால்வாசி, அப்புறம் 5,000 ரூபாய் அளவுக்கு வந்துட்டுன்னு வச்சுங்களேன். முழு கடன் வச்சுங்களேன், முழுமையான கடன்னா நீங்க 1,50,000 லட்சம் வாங்கினா 1,50,000 லட்சம் ரூபாய். இல்ல அவரு தான் கஜானா காலியா இருக்குங்கிறாருல, அவர் எப்படி ஒரு முழு கடனை அடைக்க முடியும்? கஜானா காலின்னு தெரியாமையா நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க? இதே மாதிரிதானே திராவிட ஆட்சியாளர்கள் இந்த தேர்தல் வாக்குறுதின்னு ஒண்ணு கொடுத்துட்டு இந்த மக்களை ஏமாற்றுவாங்க. அதே தானே திருப்பி செய்யறாரு விஜய். இப்ப நம்ம மக்கள் வந்து நினைச்சது என்ன, இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்று அப்படின்னு ஒரு புதுசா வர்ற விஜய் வந்து அதுல மக்கள் வந்து தேவதூதர் வந்துட்டாரு அப்படின்னு நம்பிட்டாங்கன்னு வச்சுங்க. அவர் வந்து கஜானாவில இருந்து காசு எடுத்து மக்களுக்கு திட்டத்துக்கு கொடுக்க போறது இல்ல, அவர் சொந்த காசுலயே கொடுக்க போறாருன்னு பேசுனதெல்லாம் நம்மளுக்கு காணொலியெல்லாம் பார்த்திருப்போம். அப்படி இன்றைக்கு சீமான் அவர்கள் சமூக ஊடகவியலாளர்கள் கலந்துரையாடல் பண்ணாரு. அதுல ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்கிறாரு, விஜய் தேவதூதர்னு சொன்ன நினைவு வந்தது. விஜய் வந்து ஜோசப் என்பவர் விஜயாக திரைப்படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு, இப்ப விஜய் ஜோசப்பாக நடிச்சிட்டு இருக்காரு. தேவதூதர் வந்துட்டாரு அப்படின்னு மக்கள் நம்புறது அந்த 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 இடத்துல இருக்காங்க. அப்ப அந்த நம்பிக்கையை கவுண்ட் பண்ணணும். நம்ம மக்களோட நம்பிக்கையில இருக்கிற பலவீனங்களை தாண்டி ஒரு மக்கள் வந்து இந்த 2 திராவிட கட்சிகள்ல நெடுங்காலமா ஏமாற்றப்பட்டிருக்கோம். இப்ப விஜய்னு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் மூலமா நம்மளுக்கு வந்து எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அதுல பெரிய இடியே வந்து அதுவும் விவசாயிகளை வந்து காயப்படுத்தக்கூடாது, அவங்களை ஏமாற்றக்கூடாது, அவங்களை மீண்டும் வந்து களத்துல நின்று போராட விடக்கூடாது. அவன் வாழ்க்கையே போராட்டம் தான். இதுல என்ன ஒண்ணுகிட்ட வேற திரும்பி வந்துட்டு போராடிட்டு இருக்கணும். அப்ப வந்து இந்த இதெல்லாம் தவறெல்லாம் செய்யக்கூடாது. இல்ல இது நீங்க தானே பேசுற மாதிரி இருக்கு, எந்த விவசாயிகளும் அதிருப்தி தெரிவிச்ச மாதிரி ஒண்ணும் தெரியலையே. அப்படி இல்ல, மக்கள் தான், விவசாயிகள் தான் வந்து போராடினாங்க. போராடினதுனால தானே 50,000 இருந்து 75,000 கடனை வந்து முழுமையா தள்ளுபடி செய்யறோம்னு சொல்லிருக்காங்க. போராட்டம்னா கிடைச்சிருக்காது. ஆனா அவங்களுக்கு இதுல திருப்தியே இல்ல விவசாயிகளுக்கு. எல்லாரும் போல ஏமாற்றாங்கடா இந்த அரசு அப்படிங்கிற ஒரு இடத்துல சலிப்பு வந்துடுது இல்ல. அந்த சலிப்பு தான் இப்ப இந்த போராட்ட காலத்துல நிக்க முடியாம போயிருக்கும். இன்னொன்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயண பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமா. அதே போன்று விஜய் நாராயணன், KM பணிக்கருடைய பேரன் விஜய் நாராயணன்ங்கிற ஒரு கேரளாவை பூர்வமாக கொண்டவர், அவர் வந்து தமிழ்நாடு அரசனுடைய உயர்நீதிமன்ற தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டதாக. இந்த மாதிரி பிறமொழியாளர்களை விஜய் வந்து முக்கிய பொறுப்புகள்ல அமர்த்துவது குறித்த ஒரு பேச்சுகள் ஒரு பக்கம். இந்த பக்கம் கனிமொழியை இதை விமர்சிக்கிறாங்க. ஏன் ஒரு தமிழருக்கு கிடைக்கலையா, ஒரு கர்நாடகாவை சேர்ந்தவர் தான் உங்களுக்கு இந்த வெங்கட நாராயணன் தான் கிடைச்சாரா இந்த பதவியில நியமிக்கிறதுக்கு அப்படின்னு கனிமொழியே கேட்கிறாங்க. கனிமொழி இது சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு அவங்களுக்கு? கனிமொழி விஜயாச்சும் வந்து ஒரு கன்னடரை கொண்டாந்து தமிழ்நாட்டு பிரதிநிதியா அறிவிச்சிட்டாரு. ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞரா ஒரு விஜய் நாராயண கேரளாவில இருந்து நியமிச்சிட்டாரு, ஒரு மலையாளிய. இவங்க வீட்டுல ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர், இவங்க ஒரு MP எல்லாம் தெலுங்கரா இருந்தாங்களா? இவங்க வீட்டிலே இருக்க கனிமொழி எல்லாம் வந்து இந்த மாதிரி இது பண்ண வேண்டிய, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் இதை வந்து பேசுறதுக்கு இது அருகதையே கிடையாது. விஜய் வந்து செய்யறதோட 100 மடங்கு செஞ்சவங்க இவங்க. அதனால விஜயும் நம்ம என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் தாவேக்காவும் ரெண்டும் ஒரே அளவுல ஒரே திராசுல இடம் வச்சாக்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் அது செயல்படுது. ஏன்னா அதிகாரம் தமிழர்களுக்கு இல்லாம பாத்துக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கு. ஓகே, நீங்க துணை முதல்வர் சொன்னதுமே ஒண்ணு நினைவுக்கு வருது. த்ரிஷா அவர்களை துணை முதல்வராக கூட விஜய் வந்து ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக RB உதயகுமார் அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க?
எதுவும் நடக்கலாம். நம்மனால ஒன்றும் இது பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு மேனேஜரா இருந்தவரை வந்து பர்சனல் செக்ரட்டரியா பதவி அறிவிக்கிறதும், அவருக்கு ப்ரொடியூசரா இருந்தவரை டெல்லி பிரதிநிதியா தமிழ்நாடு சார்பாக அறிவிக்கிறதும், இப்படி இருக்கும்போது இப்போ மேனேஜரா இருக்கிறவரை இப்படி அறிவிக்கிறாங்க, ப்ரொடியூசரா இருக்க இப்படி அறிவிக்கிறாங்க, கூட நடிச்சவங்களா அப்படி அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முடியாதுங்கிறதுல என்ன இருக்கு? வாய்ப்பு கூட இருக்கலாம். ஓகே. ஏற்கனவே அவருடைய திரைப்படத்துல நடிச்ச திரு மனோஜ் பரமஹம்சா அவரு வந்து அவருடைய திரைப்படத்துல கேமராமேனா ஒர்க் பண்ணவர். அவர் தான் தமிழ்நாடு அரசுடைய அந்த எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் திரைப்பட கல்லூரி இன்ஸ்டிடியூட் அதுக்கு வந்து தலைமை பொறுப்புல அமர்த்திருக்காரு. அது மாதிரி இருக்கலாம். நம்ம எல்லா அவருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சி மகேந்திரன் எங்க ஊருக்காரரு, எங்க தொகுதிக்காரரு, சிபிஎம், ஆமா சிபிஐ சி மகேந்திரன் வந்து இப்ப டிவிகே மகேந்திரன். ஆமா டிவிகே மகேந்திரன். இப்ப அந்த மகேந்திரன் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல அறிவாளி, நல்ல தேர்ந்த அரசியல்வாதி. நீதிபதி இல்லைங்களா? நீதிபதி இல்ல. ஓகே. அப்படி நெடுங்காலமா வந்து களத்துல நின்று போராடினவரு. இந்த மணல் மாஃபியா பத்தி எல்லாம், இந்த ஆறுகளை பத்தி எல்லாம் மிகச்சிறந்த புத்தகங்கள்லாம் எழுதினவரு. நல்ல அறிவு முதிர்ச்சின அரசியல்வாதி. அவர் தாவேக்காவுக்கு போகும்போது தாவேக்கா வந்து அவரை எப்படி அணுகுது? புஷி ஆனந்த விட்டு கூட்டத்துல ஒருத்தரா அவரை சேர்த்துக்குது. ஆனா நடிகர்கள் எல்லாம் வந்து விஜய் வந்து எல்லா நடிகரையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு தேர்ந்த அரசியல்வாதிய நீங்க வந்து உங்க கட்சிக்கு உண்மையிலேயே தாவேக்காவுக்கு அது ஒரு நம்மளுக்கெல்லாம் வந்து சீமகேந்திரன் மேல ஒரு வருத்தம் இருக்குன்னு வச்சுங்களேன். என்னங்க இவ்வளவு காலம் தன் வாழ்நாள் முழுவதும் கொள்கைன்னு இறுக்கி பிடிச்சிட்டு கடைசி காலத்துல கொள்கையே வேண்டாம், கூட்டம் போதும்ட்டு போய் நிக்கிற நிலைமைக்கு சீமகேந்திரன் இந்த சமூகம் தள்ளிட்டேன்னு நம்மளுக்கும் வருத்தம், சீமகேந்திரன் அந்த நிலைமைக்கு போயிட்டாருன்னு நம்மளுக்கு வருத்தம். சரி, ஆனா விஜய் தரப்பு அதை எப்படி அணுகுனுச்சுன்னு இருக்குல்ல, அது வேதனை தானே. ஒரு விஜய் வந்து அவரை சந்திக்க முடியல. ஒரு முதலமைச்சரா இருக்கிற ஒரு கட்சியோட தலைவரா இருக்கிறவர் வந்து அவரை சந்திச்சு அவரை ஒரு கட்சியில இணைச்சிக்கல. புஷி ஆனந்த விட்டு புஷி ஆனந்தோட அரசியல் அறிவு, சி மகேந்திரன் அரசியல் அறிவு இப்படி இடம் போட்டு பார்த்தா எப்படி இருக்கு? அப்படித்தானே பண்ணுது. ஆனா நடிகர்களா இருக்க எல்லாரையும் வந்து ஈஸியா சந்திச்சிடுறாங்க முதலமைச்சரை, விஜய. ஆனா ஒரு தேர்ந்த அரசியல்வாதிகள்னால அவரை சந்திச்சு கூட கட்சியில இணைஞ்சிக்க முடியல. ஓகே, அப்படித்தானே இருக்கு நிலைமை. அதனால இந்த சினிமாவில் அவர் கூட மேனேஜரா இருந்தவர்கள், தயாரிப்பாளர்களா இருந்தவர்கள், நடித்தவர்கள் அவங்க எல்லாம் உயர் பதவிக்கு வந்துடலாங்கிறது வாய்ப்பு தான். ஓகே, இது எப்படியோ இப்போது திமுகவிலிருந்து ஏறக்குரிய சிபிஎம் மகேந்திரன், சிபிஐ மகேந்திரன் ஆகட்டும், இன்னபிற இடதுசாரிகள் ஏற்கனவே இன்னபிற வீரபாண்டியன் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள், பே சண்முகம், இவர்களெல்லாம் திமுகவை நேரடியாக விமர்சிச்சுட்டு, ஐயுஎம்எல் காதர் மொய்தீன் இவங்கெல்லாம் திமுக நேரடியாக விமர்சிச்சுட்டு விஜயோட வந்து சேர்ந்துட்டாங்க. இனி வருங்காலத்திலையும் எங்களுடைய கூட்டணி விஜயோட தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. மகேந்திரன் நேரடியா தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. இன்னும் வந்து எஞ்சி இருந்தது திருமாவளவன், வைகோ தான். வைகோவும் வெளியேறிவிட்டார். ஆமா, வைகோ இப்ப வந்து நான் வந்து திமுகவில இருந்து வெளியில வந்துட்டோம், நாங்க உள்ளாட்சியில கூட தாவேக்காவோட தான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு. இது எதனால் நடக்குது? இதோட பின்னணியில இருந்து யாராவது இதை இயக்குகிறார்களா? இது வந்து சாதாரணமாக உங்களுக்கு படுதா? திமுகவில இருந்து இவ்வளவு பேரும் வெளியேறி தாவேக்காவுடன் ஒரு பலமான ஒரு கட்டுமானத்தை தாவேக்காவுக்கு உருவாக்குது இல்ல? இல்ல, அது வந்து என்னன்னா, இவங்க மூன்றாவது அணின்னு ஏற்கனவே ஒண்ணு விஜயகாந்தை வச்சு ஒன்னு அமைச்சு பார்த்து தோல்வி அடைஞ்சவர்கள், ட்ரையல் பண்ணி பார்த்தாங்கன்றீங்க. தோல்வி பண்ணாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து விஜய் மூலமா நிறுவும் போது அது கூட போய் இவங்க இணைஞ்சுக்கிறது இவங்களுக்கு பலம் தான். அப்புறம் இந்த கட்சி வந்து கூட்டணிக்கு கட்சிகளுக்கும் வாய்ப்பு கொடுக்குது அமைச்சரவையிலங்கும் போது அது இயல்பாவே இந்த கட்சிகள்லாம் வந்து போய் அங்க நிக்கிறது ரேட் தான். இன்னும் அவங்க இதுல சொல்லாம ஒண்ணு சொல்ல வர்றாங்க, இந்த நிலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு முறை ஆட்சிக்கு வருவது அவ்வளவு ஈஸியானது அல்லன்னு அவங்க எல்லாம் உணர்றாங்க. ஏன்னா இங்க வந்து சண்டை வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா 234 தொகுதியில 33 திமுக வென்று 1 அதிமுக வென்றாலும் இல்ல, அதே மாதிரி இந்த பக்கம் 233 அதிமுக வென்று 1 திமுக வென்றாலும் போட்டி வந்து திமுகவும் அதிமுகவும் தான். அது மேல இந்த காலகட்டம் வந்து அரசியல்ங்கிறது தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்கும் தான். அதே மாதிரி விஜய்க்கும் சீமானுக்கும் தான். ஒண்ணு தத்துவத்தின் உச்சம், ஒண்ணு தத்துவமே இல்லை, ஒண்ணு கொள்கையோட தீவிரம், ஒண்ணு கொள்கைன்னா என்னன்னே தெரியாது. இப்படி இருக்குல்ல, இது ரெண்டும் மாற்று. ஓகே, தமிழ் நிலத்துல 2 மாற்று தமிழர்களுக்கு இருந்தது. இந்த திராவிடம் போதும் திமுக போதும் அதிமுகன்னு மக்கள் மனநிலையை எடுத்து, ஏன்னா இதை உருவாக்குனது, மக்கள் மனநிலையை உருவாக்குனது யாரு? நாம் தமிழர் கட்சி.
அது தீவிரமா அவங்க மனசுல உருவாச்சு. ஆனா என்னன்னா இவங்கனால வெற்றி பெற முடியல. அப்ப இவர்னால வெற்றி பெற முடியல, இவர் வென்றுடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இந்த ஊடகங்கள் காட்டின, மீடியாக்கள் காட்டின அந்த கூட்டம், அதனால வந்து அங்க ஓட்டு போட்டாங்க. சரி. இப்ப இதுல இதோட இது இன்னொரு இது மாற்று இல்லடா, இது ஏமாற்றுன்னு மக்கள் உணர்ற தருணம். 40 நாள்லயே அந்த உணர்ச்சி வந்துட்டாங்க. இது 5 வருடத்துல அங்கதான் வந்து நிக்கும். அப்ப இவங்கெல்லாம் போய் அங்க நிக்கிறதும், நாம் தமிழர் கட்சி தனியா நிக்கிறதும் ஒண்ணு இருக்குல்ல, அங்கதான் வந்து இந்த அரசியலோட எதிர்காலம் வந்து நிக்கும். அப்ப இவங்க வந்து அங்க நிக்கிறதும் சரிதான். திராவிடம் வந்து வெல்லாதுங்கிற ஒரு நிலைமைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லாது, திராவிட தத்துவமே போதும் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து நிக்க போகுது. அதுதான் நிக்குது. இதற்கு பின்னால் வந்து இந்த இந்திய தேசியம்ங்கிற அரசியல் இருக்குல்ல, அதுலயும் பாஜக மாதிரியான இந்துத்துவ அரசியல் வந்து இதை வந்து விரும்பும். அதாவது தன்னோட இயல்பிலேயே திராவிடத்தை வீழ்த்துறதுலையும் அது விரும்பும். அதே மாதிரி தாவேக்கா மாதிரி தத்துவமே இல்லாத ஒரு கட்சி இருக்குல்ல, அதை ஏதோ ஒரு வழியில வந்தா நம்மளுக்கு ஈஸி எல்லாம் செய்வதற்கு அப்படின்னு அது விரும்புறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அதனால அது எல்லாம் அது பின்புலமும் கூட இருக்கலாம். இந்த குற்றச்சாட்டை நீங்க பாஜக மீது மட்டும் வைக்கிறீங்களே, காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ் தான் வெளிப்படையா போய் சேர்ந்துட்டேன். அப்ப இதை செய்வது காங்கிரஸா கூட இருக்கலாம். இப்ப காங்கிரஸும் பிஜேபி வேறு வேறு இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அது கொண்டு வரும், இது நிறைவேற்றும். இது கொண்டு வரும், அது நிறைவேற்றும். அதுக்கு வந்து வேற ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். காங்கிரஸும் பாஜகவும் ஒண்ணு, அறியாதவன் தமிழக வாயில மண்ணு. அதுதான் நம்மளோட இது. அதனால ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப காங்கிரஸ் வந்து ஈழத்துல துரோகத்துக்கு அப்போ வந்து தமிழ் தேசியவாதிகள்லாம் சேர்ந்து காங்கிரஸை மொத்தமா குழி நோண்டி புதைச்சி அதை ஒன்றும் இல்லாம அதை சாவடிச்சு பண்ணிருக்கணும். அதுக்கு வந்து இந்த சேட்டும் அடிச்சதுக்கு தண்ணி கொடுத்து திமுக வளர்த்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்து தாவேக்கா இன்னும் வந்து உரம் பொருள்லாம் போட்டு வளர்க்க வைக்குது. ஆனா இது தாவேக்காவுக்கு நல்லது இல்ல, தமிழ் நிலத்துக்கு நல்லது இல்லை. ஆனா நம்ம சத்தியம் பண்ணி சொல்றோம், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், காங்கிரஸ் இந்த இங்க பாருங்க, வேறு அடி மண்ணோட புடுங்கி நீ தாவேக்கான்னு விஜய்ன்னு இருக்கலாம், யாருன்னு இருக்கலாம். ஆனா இதை வச்சுக்கிட்டு நம்ம வளர்ந்துட்டோம், அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டோம், அதனால நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தை ஒரு நாளும் தமிழ்நிலத்துல வந்து காங்கிரஸ் அந்த எண்ணத்துக்கு வரக்கூடாதுங்கிறோம். நீங்க வேற வர்ற பாராளுமன்ற எலெக்ஷன்ல பாருங்க, இந்த காங்கிரஸ் என்ன பண்றோம். காங்கிரஸ் பெருந்துரோகம். அந்த காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட போய் சேர்ந்தது இருக்குல்ல, அது தாவேக்காவுக்கு என்ன பின்னாடி நீங்க பாருங்க. பிஜேபி காங்கிரஸ் ரெண்டும் இந்த நிலத்துக்கு எதுக்கு? இதோட கூட்டணி வச்சிருக்கிற தாவேக்காவோட நிலைமையை நீங்க பாருங்க. நீங்க இது வந்து அடுத்த கட்ட இதை நோக்கி எப்படி போக போறது? இப்போ அந்த மும்முனை அரசியலா, இருதுருவ அரசியலா எப்படி இது மாறப்போகுது? ஏன்னா ஒரு பக்கம் அண்ணாமலை பால் பொருளாதாரம், பசுமை விவசாயம் எல்லாம் நாம் தமிழர் கட்சி என்னன்னா பேசுதோ அதெல்லாம் வேற வருஷன்ல எல்லா கட்சியும் பேசும். ஏன்னா வேற வழியே இல்லை. இந்த நிலத்துல உள்ள எல்லா பிரச்சனைகளையும், இந்த நிலத்துக்கான எல்லா அரசியலையும் நாம் தமிழர் கட்சி பேசிட்டு, இந்த நாம் தமிழர் கட்சி என்னன்னா அது எல்லாருக்கும் எதிரானது, கார்பரேட்டுக்கு எதிரானது, தீயவைகள் அனைத்துக்கும் எதிரானது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அது இல்லாத அது மாதிரி ஒண்ணு கொண்டாடுவோம், அது மாதிரி ஒண்ணு கொண்டாடணும் அப்படிங்கிற அது மாதிரி ஒண்ணுதான் இப்ப தாவேக்கா. அது எதுவுமே இல்லாதது, தீவிர தத்துவம் பேசாம மாற்று, திராவிடத்துக்கு மாற்றுடா. அது எப்படி? அது மாற்றுல ஏமாற்று தானே, அது இப்ப தெரிஞ்சிடும்ல. இப்ப உடனே வந்து இப்ப நம்ம பிஜேபி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாக்க உடனே அது வந்து அந்த மக்கள்கிட்ட, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடாது. அதனால நாங்க பிஜேபி இல்ல, நான் அந்த கட்சியை விட்டுட்டு வந்துட்டேன். அண்ணாமலை நான் வந்து ஆடுன்னு சொல்லுவேன், மாடுன்னு சொல்லுவேன், பால்னு சொல்லுவேன், காய்கறின்னு சொல்லுவேன், சீமான் சொன்னதெல்லாம் நான் சொல்லுவேன், இப்ப நான் தான் வந்து இது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இந்த அண்ணாமலை ஒரு சித்தாந்தத்தை ஏற்று கொண்டு அதை கொண்டாந்து தமிழ்நாட்டுல நிறுவ வந்தவர் தான் அவரு. அது தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. இன்னைக்கு திடீர்னு வந்து நான் வந்து எல்லாருக்கும் சமமானவர், எனக்கு மதம் இல்ல, மத அரசியல் நான் பண்ண வரல, இந்திய தேசிய அரசியல் பண்ண வரலன்னாக்க இது எவ்வளவு பெரிய ஏமாத்திர வேலைன்னு தெரியுமா தெரியாதா? அதனால எதிர்காலம் நீங்க தேவையில்லைங்க. தமிழ்நாட்டுல சீமான்கிறோட ஆட்சி தேவை, நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி தேவை, தமிழ் தேசியத்தோட தலைமை தேவை. இதுதான் இந்த நிலத்தோட அத்தனை பிரச்சனைக்கு தீர்வு. அதனால அது எங்க போனாலும், எங்க சுத்தி வந்தாலும்
அது சீமான்ட்ட தான் வந்து நிற்கும், நாம் தமிழர் கட்சிக்கிட்ட தான் வந்து நிற்கும், அங்கதான் வந்து நிக்கணும், வேற வழி இல்லையே. ஓகே. ஸோ நிறைவாக நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தலுக்கு பிறகான நிலைப்பாடுகள், முடிவுகள், கட்டமைப்பு, இது சார்ந்த முடிவுகள் என்ன? இல்ல, இப்ப நாம் தமிழர் கட்சி வலிமையான ஒரு ஒரு இளைஞர் கூட்டத்தை வச்சிருக்கு. சரி. அந்த கூட்டத்துக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த தடவை நாங்க வந்து ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கோமா அப்படின்னா ஒரு சின்ன பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம். இது நாங்க இப்ப களத்துல பண்ணியிருக்கோம். உள்ளாட்சியிலையும் இடைத்தேர்தலையும் நாங்க தீவிரமா அணுகிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். உள்ளாட்சியில வந்து எல்லா இடங்கள்லையும் வார்டு மெம்பர்ல இருந்து, நம்ம ஊராட்சி மன்ற தலைவர்ல இருந்து, ஒன்றிய கவுன்சிலர் இருந்து, மாவட்ட கவுன்சிலர்ல இருந்து எல்லாத்துக்கும் நாங்க வந்து இந்த தடவை ஆட்களை நிப்பாட்டுறோம், வலிமைன்னு போராடுறோம், உறுதியா வெல்றோம். இந்த இடைத்தேர்தலையும் ஒரு வலிமையா இது பண்றோம். இந்த இடைத்தேர்தல் முடிந்த உடனே சட்டமன்றத்துக்குள்ள நாம் தமிழர் கட்சியே உள் நுழையும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஓகே. அதற்கான தீவிரமான வேலைகளும் நடக்குது. ஓகே. ஆமா. அம்பாசமுத்திரம். ஆமா, அம்பாசமுத்திரத்துல இருந்து அண்ணன் உள்ளர கலங்கான்றாரு. அதுல வந்து மொத்த மக்களும், அது கட்சி வேறுபாடு இல்லாத எல்லா மக்களும் அதை விரும்புறாங்க. அதற்கான ஏன்னா தேர்தல் முடிஞ்ச உடனே சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம், சீமானை அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து எல்லா தமிழ்நாடு முழுக்க இருந்தது. அது அம்பாசமுத்திரம் மக்கள் வந்து அதை உறுதிப்படுத்தி அனுப்புவாங்கன்னு நம்புறோம். கதிராமங்கலம் அந்த அந்த பகுதியில வரவிருந்த மீத்தேன் திட்டத்துக்கு எதிராக நீங்க நிறைய போராடுறீங்க. அதே போன்று இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படுவதாக பேச்சுகள் இருக்கிறது. இப்போ இது கூட ஸ்டெர்லைட் கூட ஆய்வு பண்ணாதா கேள்விப்பட்டோம். அது அந்த தகவலும் வந்திருக்கு. அது மாதிரி ஏன்னா அந்த நாசகார திட்டங்கள் எல்லாத்தையும் நாம் தமிழர் வந்து வலிமையா இப்ப கூட அமோனியா கேஸ் லீக் ஆகி சென்னையில இத்தனை பேர் இறந்திருக்காங்க. இந்த மாதிரியான திட்டங்களுக்கு, இந்த மாதிரியான மக்கள் விரோத திட்டங்கள், நாசகார திட்டங்களை நாம் தமிழர் கட்சி எப்பயும் வலிமையா எதிர்க்கும். இப்பயும் நாங்க வந்து அதுக்கு நிற்போம். என்னன்னா நாங்க மாற்று பொருளாதாரம் சொல்றோம். மக்களுக்கு வந்து எந்த விதத்திலையும் இது பண்ணாத, பின்விளைவுகளை தராத, நன்மைகளை தர்ற மாற்று திட்டங்களை நாங்க வரைவு திட்டமாவே வச்சிருக்கிறோம். அது போய் மக்கள்கிட்ட போய் முழுமையா சேரலன்னு நினைக்கிறோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க வந்து சீமான் அவர்களோ நாம் தமிழரோ அதிகாரத்துக்கு வந்தால்தான் ஒரு பரந்தூர் விமான நிலைய திட்டத்தையோ இல்ல ஒரு மேல்மா சிப்காட் திட்டத்தையோ இது போன்ற ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையோ வந்து எதிர்க்க முடியுமா? அப்படி இல்லையே. நாங்க அப்படி பார்த்தாக்க 8 வழிச்சாலையை தடுத்தது யாரு? நாம் தமிழர் கட்சி தான். வழக்கு போட்டு நிறுத்தினது. பேனா செலவு வைக்கிறோம்னு சொன்னாங்க. நாங்க வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கும், மீனவர்கள் வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்னு எதிர்த்து நின்று போராடி வென்றது வந்து நாம் தமிழர் கட்சி தான். குடமுழுக்கு வந்து தஞ்சாவூர்லயும் தமிழ்ல தான் ஓதணும்னு வழக்கு போட்டு வென்றது நாம் தமிழர் கட்சி தான். அதே மாதிரி இப்ப திருச்செந்தூர்ல வந்து குடமுழுக்குல வந்து தமிழ் தான் வந்து தலைமையில் இருக்கணும், அப்படி இல்லாட்டினா நாங்க தனியா பண்ணுவோம்னு சொன்னோம். அங்க வந்தது. நாங்க வந்து களத்துல அதிகாரத்துக்கு வந்துதான் நாங்க வந்து களமாடுவோம்னு இல்லை, நாங்க களமாடுவோம். அதிகாரத்துக்கு வந்தாக்க நாங்க போராட வேண்டியது இல்லை, கையெழுத்துகளால் நாங்களை வந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு போயிடுவோம். இவங்கள்ட்ட போராடிட்டு இருக்க எங்களுக்கு வேலை கிடையாது. நாங்க ஈஸியா அடுத்த தலைமுறைக்கான நன்மைகளை எல்லாம் வெறும் கையெழுத்துக்கள் முடிச்சுட்டு போயிடுவோம். மக்கள் தான் வந்து எங்களை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறதுல ஒரு தேவை இருக்கு. அது மக்கள் நல்லா உணர்ந்துட்டாங்க. அது எங்க சுத்தி எங்க வந்தாலும் நாம் தமிழர் வந்து நின்னாதான் தமிழ் நிலத்துக்கு நன்மை, தமிழ் நிலத்தோட வளம் நலம் எல்லாம் காக்கப்படுறதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் வேணும். ஏன்னா இப்பயும் பாருங்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இவ்வளவு காலகட்டத்துல குருதி வேணும்னு யானை எல்லா கட்சிக்காரனும் யார கேட்கறாங்க, உங்களுக்கு உங்க ரத்த தேவை அப்படின்னாக்கா யாரு? அவர் திமுக காரரா இருக்கலாம், அதிமுக காரரா இருக்கலாம், காங்கிரஸ் காரரா இருக்கலாம், மற்ற கட்சிகள் ஆட்களா இருக்கலாம், தாவே காரரா இருக்கலாம். அவருக்கு ரத்த தேவைன்னா யார் அணுகுறாங்க? நாம் தமிழர். இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து உங்களோட அவசர தேவை, நெருக்கடி தேவை, ரத்தம் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோம். அப்ப ரத்தத்துக்கு கொடுக்குற நாங்க ரத்தத்தை கொடுத்து நாங்க களத்துலயும் ரத்தம் கொடுப்போம், நலத்துலயும் ரத்தம் கொடுப்போம். அதுதான் நாம் தமிழர் கட்சி. அப்ப அவசர தேவைன்னா நீங்க யார்கிட்ட வந்து நிக்கிறீங்கன்னா நாம் தமிழர் தான் ரத்தம் கேட்டு நிக்கிறீங்க. அது மாதிரி நாளைக்கு இந்த நிலத்துல யுத்தம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து எங்கள்கிட்ட வந்து நீங்க எங்களை அதிகாரத்துல கொண்டாந்து வைக்கணும். அதனாலதான் இந்த நாட்டோட நலன் வந்து மீட்கப்படும், காக்கப்படும். அதனால நாம் தமிழர் தான் ஒரே வாய்ப்பு. நிச்சயமாக ரத்தத்துக்கும் நாம் தமிழர்கிட்ட தான் வரணும், யுத்தத்துக்கும் நாம் தமிழர் தான் வரணும்.
ஓகே, நிறைவான பதில்களை அளிச்சிருந்தீங்க, விரிவான கருத்துக்களை பகிர்ந்து நேரம் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி.